ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ரின்சிஸ் கே ட்ராமா வேர்ல்டு. இன்னைக்கு எபிசோட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற எபிசோட் எல்லாமும் பார்த்துட்டு வந்துருங்க. லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பிளட்டி ஃப்ளவரோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்லேருந்து காட்டுறாங்க. நம்ம வக்கீல் வந்து ஹீரோ கிட்ட முட்டி போட்டு ப்ளீஸ் எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்துன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் வந்துட்டு நான் உங்கள் பொண்ணை காப்பாற்றுறேன், ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இந்த மாதிரி ப்ரொஃபசர் வந்து 2 மணிக்கு என்னைய பார்க்க வரேன்னு சொன்னாரு. ஆனா வரவே இல்ல. என்ன காரணம்னு தெரியல. அவரு தான் வந்து எனக்கு இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லும்போது இவரு ஆச்சரியமா பார்க்குறாரு. ஹீரோ சொல்றான், "ஒண்ணு ப்ரொஃபசர் வந்து இறந்து போயிருக்கணும். இல்ல அவர வந்து புடிச்சு வச்சிருக்கணும் யாராச்சு." அப்படின்னு சொல்றான். "நீங்க தான் எனக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு" சொல்றான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டரையும் அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் ஒரு ஃபோட்டோவ காட்டுறா. அங்க வந்து சேயம் மெடிக்கல் சென்டர் கூட அந்த பொலிட்டீஷியனும் இருக்காரு. அதனால இவரு வந்து ஏதோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமாட்ருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. கட் பண்ணி இங்க வந்து நம்ப சேர்மேன காட்டுறாங்க. அவரு வந்து புரொஃபசர கூப்பிட்டு வச்சுட்டு, "என்ன நீனு தப்பிச்சுக்கிட்டே இருக்க, நீ சொல்லாத வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க." அப்படின்னு சொல்லும்போது புரொஃபசர் சொல்றாரு, "நீ வந்து ஹீரோவ விட்ரு. ஏன்னா அவனால வந்து இன்னும் நெறைய பேத்த அவன் பிளட்ட எடுத்து காப்பாத்திட்டு இருந்தான்னா, நம்மளால க்யூர கண்டுபிடிக்கவே முடியாது. ஒவ்வொரு டைமா அவனோட பிளட்ட எடுக்கும்போது, அந்த பிளட் வந்து ரீஜெனரேட் ஆயிக்கிட்டே இருக்கும். அப்ப புது பிளட் ஃபார்ம் ஆறனால அவனுக்கு அந்த க்யூர் பண்ற இதே போயிடும்." அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரே டைம்ல வந்து அவனோட பிளட்ட ஃபுல்லா எடுத்துட்டா க்யூர் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் சொல்றான். அதுக்கப்புறம் புரொஃபசர பார்த்து, "என்ன உங்க கண்டுபிடிப்பு வந்து சாகப் போறான்னு நெனச்சு வருத்தப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது புரொஃபசர் சொல்றாரு, "நீ தான் அவனோட நோட்ட பார்த்திருப்பல்ல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மேல போய் எங்க அப்பாவுக்கு வந்து என்னோட வணக்கத்த குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன கொலை பண்ண சொல்லிருவாங்க. அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. இவரு பொலிட்டிஷியன் கூட வேலை செய்றவராட்ருக்கு. இவரையும் காட்டுறாங்க. அப்ப வந்து இவரு கேட்குறாரு, "நீங்க ஏன் அந்த ஹீரோவோட கேஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கும்போது, அதுக்கு பதிலுக்கு இவங்க கேட்குறாங்க, ஹீரோயின் கேட்குறாங்க, "நீங்க ஏன் என்னோட கேஸ் மேல இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? நீங்க வேணுக்குனே தானே எனக்கு அந்த டீட்டெயில்ஸ லீக் பண்ணீங்க. இந்த மாரி புரொஃபசர் வந்துட்டு ஹீரோவ வச்சு இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மெடிக்கல் சென்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே தானே எனக்கு லீக் பண்ணீங்க. உங்களுக்கு யாரு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் குடுத்தது?" அப்படின்னு சொல்லும்போது இவரு சொல்றாரு, "நானும் வந்து வாழ வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நானும் ஃபினான்ஷியலா ரொம்ப இதா இருக்கேன். நான் உங்களுக்கு யாருன்னு என்னன்னு டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஆனா என்னோட பாதுகாப்புக்கு நீங்க உத்தரவாதம் குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு சிரிக்கிறா. அப்போ வந்து அவரு சொல்றாரு, "இதெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சுச்சுன்னு நீங்க நெனச்சீங்களா? அது வந்து தப்பு." அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆரம்பிச்சது வந்து இப்ப இருக்கிற அந்த சேயம் மெடிக்கல் சென்டரோட சேர்மனோட அப்பாலருந்து தான் இது ஆரம்பிச்சது. அப்படி நீங்க கேஸ பாருங்கன்னு சொல்றாங்க. அங்கேருந்து கட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத காட்டுறாங்க. நம்ம சேர்மன் வந்து அங்க பெட்ல படுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பாவும் அந்த புரொஃபசரும் வந்து இவர வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களாட்ருக்கு. இவர டெஸ்ட் சப்ஜெக்ட்டா யூஸ் பண்றாங்களாட்ருக்கு. இப்ப வந்து அவங்க உடம்புல இருக்க காயத்தெல்லாம் காட்டுறாங்க அந்த சேர்மனுக்கு. ஹீரோ வந்துட்டு சேர்மன மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கானாட்ருக்கு. அதனால சேர்மன் போயிட்டு ஹீரோவ பார்க்குறான். அப்ப வந்து ஹீரோ சொல்றான், "ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாரி ஒரு நல்ல என்வைரன்மென்ட்ல என்னைய வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, சேர்மன் சிரிக்கிறான். "24/7 நீ வந்து என்னோட சர்வேலன்ஸ்ல இருக்கிற. அப்ப நீ நல்ல என்வைரன்மென்ட்ன்னு சொல்றியேன்னு" சொல்லிட்டு சேர்மன் கேட்கும்போது, அப்பதான் ஹீரோ சொல்றான், "இன்னமும் வந்து என்னைய டெஸ்ட் சப்ஜெக்ட்டா பார்த்துட்டு இருக்க நீனு. அது ரொம்ப தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோ வந்து கேள்வி கேட்குறான். "என்னோட நோட்ட வந்து நீ எடுத்திருப்பியா? அத பத்தி உனக்கு தெரியுமே என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு. ஆனா என்னோட பிளட் இல்லாம அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடக்காதுங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறான். "நான் வந்து நெறைய பேத்துக்கு என்னோட பிளட்ட எடுத்து எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா, என் பிளட் திரும்ப ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப இப்ப என்னோட பிளட்ல வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து காப்பாத்துறதுக்கான அந்த தன்மை இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
அதுக்கு சேர்மன் சொல்றான், "நீ அந்த நோட்ல எழுதியிருக்கிறத விட அதிகமான பேத்துக்கு தான் நீ ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்க. அதனால இன்னும் பிளட்ல வந்துட்டு அந்த க்யூர் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் சொல்றான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அடுத்த கேள்வி கேட்கறான். "வாழ்நாள் ஃபுல்லா என் பிளட்ட எடுத்து என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இல்ல டோட்டலா என் பிளட்லேருந்து அந்த க்யூர் வந்து டிஸப்பியர் ஆயிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சேர்மனுக்கு வந்து தெரியல. அதனால அப்படியே உட்கார்ந்து முழிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், "நான் ஒண்ணும் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. நான் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ட நடத்துறவனே. 17 பேத்த வந்து என் எக்ஸ்பெரிமெண்ட்க்காக கொன்றுக்கேன். அந்த 17 பேத்த வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அங்கேருந்து கட் பண்ணி அந்த அடுத்த நாள் அவுட் பேஷண்ட்ட பார்க்கறதுக்காக அவன் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாரி காட்டுறாங்க. ஃபுல் போலீஸ் செக்யூரிட்டியோட போயிட்டுருக்கான். அப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி மின்சோவையும் காட்டுறாங்க. அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அப்புறம் நம்ம வக்கீல காட்டுறாங்க. இங்க எல்லாத்தையும் கட் பண்ணி காட்டிட்டுருக்காங்க. டிவில வந்து ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அதை வந்து அந்த சேர்மனும், ஹீரோயினும் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு கால் வர மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். ரிப்போர்ட்டர்லாம் வந்துட்டுருக்காங்க. நம்ம வக்கீல் வந்துட்டு ஒரு கேட் வழியா அந்த கார நிப்பாட்டிட்டு போறாரு. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க சீஃப பார்க்கறதுக்காக போறா. சீஃப் கிட்ட வந்துட்டு உங்களோட கேஸ் தான், பழைய கேஸ் தான் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து தூக்கி போடுறா. இவன் வந்து அந்த பொலிட்டிஷியன் கிட்ட வேலை செய்றவன் சொன்னதெல்லாம் வச்சு நெறைய வந்துட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அந்த சேயும் மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ பத்திலாம் கேட்டிருப்பா. நெறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நர்ஸ்லாம் சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஒரு செத்து போன ஒரு புரொஃபசரோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் வந்துட்டு நெறைய பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான். ஆனா என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கங்கிறது சீக்ரெட்டாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து நெறைய பேத்த வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னே தெரியாம அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்களுக்கு தெரிய வருது. இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணது வந்து அந்த சீஃபு. அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதனால அவர்கிட்டயே போயிட்டு ஹீரோயின் வந்து மிரட்டுறா. இந்த கேஸுக்கு வந்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளிய கொண்டு வர வச்சிருக்கீங்க. அந்த பொலிட்டீஷியன் தான் உங்களோட சீனியரா இருந்தாரு. உங்களுக்கு வந்து இந்த பதவிய வந்து அவங்க பரிசா குடுத்துருக்காங்க. அந்த ட்ரையல்ல வந்து அவங்களுக்கு சாதகமா நீங்க பண்ணி குடுத்தனால அப்படின்னு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றா. நெறைய வந்து ஃபண்ட்ஸ் கைமாறியிருக்கு. இந்த பேப்பர் கம்பெனின்னு சொல்றாங்க. அப்டின்னா வந்து ஒரு டம்மியா கம்பெனிய இது பண்ணி, அதுலருந்து நெறைய ஃபண்ட்ஸ வந்து இவங்க ஏமாத்தியிருக்கிறாங்க. பணத்த கேம்பெயின்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேஎம் மெடிக்கல் சென்டர் கூட இவங்கலாம் டை அப் வச்சிருக்காங்கங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து நெறைய கேஸ சொல்லிக்கிட்டே போறா. அதுக்கப்புறம் வந்து நடுவுல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்து காட்டுறா. அவளும் வந்துட்டு இந்த பொலிட்டீஷியன பத்தி தான் நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பா. நம்ப வக்கீல் வந்து சொல்லியிருப்பாரு, அந்த பொலிட்டீஷியன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவர பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான், ஒரு ஃபோட்டோவ வந்து அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட காமிச்சிருப்பா. அதுல வந்து ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி யாருன்னா, அவங்க வந்து சேஎம் சென்டரோட அந்த மெடிக்கல் சென்டரோட அட்டானியாமா. அதனால அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க போற இடத்துக்கெல்லாம் போய்க்கிட்டு இருக்கிறா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு. போய் நெறைய டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணி கேதர் பண்றா. அத வந்து நம்ப ஹீரோயின் கிட்ட குடுக்கறதுக்கு தான் அவ பிளான் பண்ணியிருக்கா. அத வந்து கால் பண்ணி அவங்க கிட்ட "உங்கள நான் மீட் பண்ணோம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினோம்லன்னு" சொல்லிட்டு போய் மீட் பண்ணி அவ எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அதனால வந்து ஹீரோயின் சொல்றா, "மரியாதையா வந்துட்டு எனக்கு அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட் ரெடி பண்ணி குடு" அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்டயே கேட்கிறா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறத காட்டுறாங்க. நம்ம வக்கீல் வந்து அங்க போயிட்டு ஹீரோவ காப்பாத்துறதுக்காக போறாங்க. அந்த புரொஃபசர் வந்து நெறைய பேத்துக்கு காசு குடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பின்ன வந்து நம்ம ஹீரோயினோட 2 அசிஸ்டன்ட்டும் போயிட்டு அந்த பொலிட்டீஷியன வந்து அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அப்ப அந்த பொலிட்டீஷியன் நான் உங்களுக்கு சீனியரா இருந்தவன்னு சொல்லும்போது அந்த வாரண்ட்ட காட்டுறாங்க. அப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி நம்ப ஹீரோ வந்துட்டு வக்கீல் கிட்ட சொல்லியிருப்பான். இந்த மாரி உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அத எடுத்துட்டு நான் சொல்ற ரூட்ல போனீங்கன்னா, அங்க சிசிடிவி கேமராவும், கார்ட்ஸும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. சேர்மன அரெஸ்ட் பண்றதுக்காக சேஎம் மெடிக்கல் சென்டருக்கு ஹீரோயின் வந்து வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு முன்னாடியே சேர்மன் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். அதனால அங்க இருக்க திங்ஸ மட்டும் எடுக்குறாங்களாட்ருக்கு. அப்புறம் ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு
வக்கீல் கூட கார்ல வந்து கிளம்பி போய்க்கிட்டு இருக்கான். போகும்போது தான் ஒரு கார் வந்துட்டு புரொஃபஸர ஃபாலோ பண்ணும். அந்த கார் வந்துட்டு இப்ப ஹீரோவையும் நம்ம வக்கீலையும் ஃபாலோ பண்ணுது. உடனே வக்கீல் வந்துட்டு ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்கள வந்து அந்த கார் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லும்போது, ரிப்போர்ட்டர் ஓகேன்னு சொல்லிர்றாரு. அங்க ஒரே பயங்கரமா சேசிங்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜேஎம் மெடிக்கல் சென்டர் ஆளுங்கலாம் வந்து இவங்க 2 பேத்த ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் புடிக்கிறதுக்காக பார்த்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு கார் வேகமா வந்து ஹீரோவும், நம்ப வக்கீலும் போயிட்டு இருந்த கார இடிச்சிருது. ஒரு போலீஸ் ஆஃபிசர் வந்து பிரஸ் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஹீரோ அவுட் பேஷண்ட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு போனவன் தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டுருக்காரு. அதுதான் நியூஸ்ல ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வக்கீலோட ஒய்ஃபும், அவங்க பொண்ணு மின்சோவும் வந்துட்டு கார்ல வந்துட்டுருக்க மாரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறா. இங்க வந்து ஆக்சிடென்ட் ஆனதுல வந்து வக்கீலுக்கு எதுவும் பெருசா அடி இல்ல. ஆனா ஹீரோவுக்கு வந்துட்டு வயித்துல குத்தி கொஞ்சம் பிளட் வந்துட்டே இருக்கு. அவன வந்து வெளியில கூட்டிட்டு வரும்போது, அந்த ஜேஎம் மெடிக்கல் சென்டர் ஆள் வந்துடுறாங்க. அதுக்குள்ள வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்டர் வந்து அவங்களலாம் தடுக்குறாரு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இவரும் ஃபைட் பண்றாரு. ஆனா கடைசியில வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தன், அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ப ரிப்போர்ட்டர அடிச்சுர்றாரு. ரிப்போர்ட்டர் வந்து மயங்கி கீழ விழுந்துர்றாரு. அப்புறம் நம்ம வக்கீல் வந்துட்டு ஹீரோவ கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க தான் வந்துட்டு மின்சுவும், அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து "நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து அவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு "இல்ல, மின்சோக்கு தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட "நீ தான் மின்சோவா?" அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லபடியா பேசிட்டு, அதுக்கப்புறம் போய் அவனோட பிளட்ட எடுத்து அதிலிருந்து வந்து க்யூர வந்து எடுத்து அத வந்து மின்சோக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றான். இன்ஜெக்ட் பண்ணோனே மின்சோ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அன்கான்ஷியஸா வந்து மயக்கம் போட்டுர்றா. அப்புறம் வந்து பார்த்தா, இங்க நம்ம வக்கீலுக்கு வந்துட்டு கால் வந்துட்டே இருக்குது. அப்படியே வந்து ஹீரோ வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்துர்றான். வக்கீல் வந்து போயி ஹீரோ பேர சொல்லி சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா, அவன் வந்து எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறான். அங்கிருந்து கட் பண்ணி இங்க சேர்மனோட ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. அங்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருந்துட்டு சேர்மன பயங்கரமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த பொலிட்டீஷியன் வந்துட்டு மாட்டிக்கிட்டான். "என்னதான் பண்ணீங்க? நீனும் மாட்டிக்க போறியா?" அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. "நம்மளோட ஸ்டாக் பிரைஸ்லாம் ரொம்ப கம்மியாயிக்கிட்டே இருக்குது. உன்னால க்யூர் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா?" அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஹீரோ கூட உன்கிட்ட இல்ல. அவனும் தப்பிச்சுட்டான். எப்படி நீ க்யூர கண்டுபிடிக்க போற? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவன பயங்கரமா கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா வந்து, "நீ ரொம்ப வேஸ்ட்டு. நீ வந்து அந்த பொலிட்டீஷியன நாயின்னு சொல்ற. ஆனா நீயே ஒரு நாய் தான்." அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசுறாரு. எப்படியாச்சும் நான் வந்து ஹீரோவ புடிக்கிறேன். புடிச்சுட்டு க்யூர கண்டுபிடிக்கிறேன் உங்க கண்ணு முன்னாடியேன்னு சொல்லிட்டு இந்த சேர்மன் போயிர்றான். அதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்றான், "இந்த சேர்மன வந்து ஏதாச்சும் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். அதுக்கு வந்துட்டு, "விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு" ஒருத்தர் சொல்றாரு. அவரு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா. "இத தான் நான் சொன்னேன். நான் கெஸ் பண்ண முன்னாடியே இவரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காருன்னு" சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஹீரோயினோட அப்பா வந்து ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரா இருக்காரு. அவரு யாருக்கோ கால் பண்றாரு. இதோட இந்த எபிசோட கட் பண்ணிர்றாங்க. இனி அடுத்து ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்கு. இந்த சீரிஸே முடிஞ்சிரும். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.